சார் அது வந்து ஹீரோயிசம் சார், வில்லன் ஸ்கிரிப்ட் அது. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருக்குது அந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட சொல்லி கூட படத்தை நவம்பருக்கு ஆரம்பிச்சுட்டு முடிச்சதுக்கு அப்புறமேலு மங்காத்தா 2வை ஸ்டார்ட் பண்ணுறதா ஒரு தகவல் வந்துருச்சு. பயங்கர கோவப்பட்டு இது ஏன் என்னுடைய கவனத்துக்கு லேட்டாக நீ கொண்டு வரேன்னு எல்லாத்தையும் திட்டி அந்த ஏஜெண்டை கூப்பிட்டு அவரை திட்டி, இது என்னோட பார்வையில் போன விஷயம் இல்லையே, நான் பேசி நான் தான் கூப்பிட்டேன் வச்சேன், அந்த பையன் சொல்லியும் நீ வந்து அவனை வந்து இந்த மிரட்டி அமைச்சிருக்கேன்னா தப்பு பார்த்து கான்ட்ரவர்சியாக எழுதின ஒரு பத்திரிக்கையாளர் ஹார்ட் ப்ராப்ளம் வரும்போது இவர் போய் பார்த்து மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப நாளாக எல்லாருடைய கேள்வி, அஜித் சாரோடைய அடுத்த திரைப்படம் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க, இந்த கதை எப்படி வரப்போகுதுங்கிறது ஒன்று, யார் யார் நடிக்க போகிறாங்க. ரெண்டாவது, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் மங்காத்தா 2, அதை பற்றி ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு ஒரு ஸ்டார் ஹோட்டலில் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன லைனப் சார் அஜித் சார், என்னென்ன மாதிரியான டிஸ்கஷன் நடந்திருக்கு, இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அஜித் சாருடைய படம்? இல்லை, இப்போ நவம்பர்லேருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்குது சார். இப்போ நான் அக்டோபர் வரைக்குமே அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் கார் ரேஸில் தான் இருப்பேன் அப்படின்னு விஷயத்தை சொன்னாங்க. செகண்ட் பிரேஸ் வாங்கிட்டாரு. அந்த லைன் முடிய போகுது. இப்போ அக்டோபரோட அவரோட அந்த காருடைய ரேஸ் போக்குவரத்து எல்லாம் முடிஞ்சுட்டு நவம்பர்லேருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. இது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு. ஒரு அருமையான ஒரு லைன் குட் பேட் அகிலி பண்ணும் போதே இந்த லைனை சொல்லிட்டார் ஆதிக்கு. இந்த கதை ரொம்ப பிடிச்சி போய் தான் நம்ம அடுத்து படம் பண்ணுவோம் ஆதிக்குன்னு சொல்லி சிரித்தை சிவாவுக்கு கொடுக்க வேண்டியதை கூட இந்த படம் முடிச்சுட்டு சிவா கொடுக்குறதா சொல்லியிருக்காரு. ஆதிக்கோட கமிட்மெண்ட்ஸில் இந்த படம் வந்து இந்த கதையை ரொம்ப பிடிச்சி போய் இதில் நீங்கள் குட் பேட் அகிலியில் வந்து நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு வந்து ஒரு விண்டேஜ் அஜித்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்து ஆதி பண்ண போகக்கூடிய படத்தில் கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே நீங்கள் விண்டேஜ் அஜித்தை பார்க்கலாம். நீங்கள் வேறு லெவல். நான் ஒரு ஃபேன் பாயாக இருந்து அந்த படத்தை குட் பேட் அகிலியை உருவாக்கினேன். ஃபேன்ஸுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது கமர்ஷியலாக சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு 300 கோடிக்கு மேலே கலெக்ஷன். குட் பேட் அகிலி எல்லாத்தையும் மிகப்பெரிய ஒரு லாபம் கொடுத்த படம். தியேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து எல்லாரும் ப்ரொடியூசர்லேருந்து. இப்போ இந்த படம் அதுக்கு மேலே இந்த படம் அமையும் கதை அப்படி நான் உருவாக்கியிருக்கேன். இங்கே வந்து நான் வந்து அஜித்தோட ஃபேன் பாயாக பண்ணுவேன். ரெண்டாவது அஜித்தை புரிஞ்சுக்கிட்டு வேறு லெவலில் நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னு சர்ப்ரைஸை கொடுத்துருக்காரு. இந்த கதை வந்து அஜித்துக்கு வேறு கம்பெனி, வேறு டைரக்டர், வேறு எல்லாமே பேசப்பட்டிருந்து கூட இந்த கதை ரொம்ப பிடிச்சி போய் தான் வேறு டைரக்டருக்குள்ளேயே ஒரு நம்ம அஜித் போக விரும்பலை. மைத்திரி மூவி மேக்கர்ஸே செகண்ட் படம் உடனே பண்ணுவோம் அப்படின்னு தெலுங்கு டைரக்டர் சூமர் வச்சு நம்ம பண்ணுவோம்னு சொல்லும்போது கூட வேணான்னு சொல்லிட்டாரு. அந்த கதை மேலே அவருக்கு வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தது. ஆதிக்கு பண்ணுவோம் சார், ஆதிக்கு இருந்தால் நீங்கள் அதை ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மைத்திரி மூவிஸ் கொஞ்சம் பேக் அடித்தாங்க, அதை விட்டுருவோம். இப்போ இந்த மேட்டருக்கு வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸில் அஜித்தே அவருடைய பிஆர்ஓவை கூப்பிட்டு சுரேஷ் சந்திரா மேனேஜர் கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லா வேலையிலும் முடிச்சாச்சு. ஸ்டோரி போர்டும் ரெடி, எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. நவம்பர்லேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. குட் பேட் அகிலி நீங்கள் எந்த அளவுக்கு ரசிச்சிங்களோ பார்த்தீங்களோ அதை விட ஒரு படி ஸ்டெப் அதிகமாக தான் இருக்கும் இந்த குட் பேட் அகிலி படம். இதில் யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க, யார் மியூசிக் டைரக்டர் ஏதாவது தெரியுமா? இல்லை சார், இதில் வந்து அனிருத் மியூசிக் போடுறதா ஆதிக்கு வந்து சொல்கிறேன். ஏன்னா இப்போ அனிருத்துடைய இப்போ சமீப படங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். அவருடைய பிஜிஎம் ஆர்ஆர் சாங்ஸ்லாம் பட்டையை கிளப்புது. யூத் மத்தியில் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கார். இப்போ இதுக்குள்ளே ஒரு கமர்ஷியல் எப்போயுமே ஆதிக்கு சொன்னதை வந்து நான் அடுத்த வந்து அஜித்தை கொடுப்பேன்னு சொல்கிறாருங்களா. இப்போ என்னென்ன டெக்னீஷியன் தேவைப்படுது அவருக்கு. இப்போ அதனால் இதுக்குள்ளே வந்து நம்ம அனிருத் உள்ளே வர்றார். சரிங்களா. இதில் வந்து இன்னொரு ஹீரோயின் வர்றாங்க, ஸ்ரீலீலா வர்றாங்க. இப்போ அவங்க தெலுங்கில் டாப்பு. இப்போ எஸ்கே கூட ஒரு படம் பிராசியத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. அஜித்தோட கிட்டத்தட்ட கமிட்மெண்ட்ஸ் ஆக போகுது. அதை ஸ்ரீலீலா வர்றாங்க. இன்னும் இதில் வந்து ஒரு பேன் இண்டியாவாக உருவாகிறதுக்கு நிறைய ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷனில் எல்லாம் போய்ட்டு அக்டோபர் வரைக்கும் இதனுடைய ஒர்க்கு போயிட்டுருக்கு. நவம்பர் வந்தோன்னா ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது நெக்ஸ்ட் இயர் படம் ரிலீஸ் உங்களுக்கு. அதை இந்த படத்தினுடைய பேர் வந்து நெக்ஸ்ட் மந்த்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறதா ஒரு தகவல் வருது. இப்போதைக்கு AK-64 அப்படின்ற ஒரு தகவல் தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க சார். ஓகே சார். இப்போது இந்த படத்தை தாண்டி நான் கேட்க ஒரு கேள்வியே ரொம்ப வருஷமாக ஆடியன்ஸ் கிட்டே இருக்கிற கேள்வி, மங்காத்தா 2 பற்றி ஒரு திடீர்னு ஒரு விஷயம் லீக் ஆச்சு. அது என்ன விஷயம் சார்? அது அஜித்தோடைய கேரியரில் மங்காத்தா ஒரு பெஸ்ட்டு ஃபிலிம் சார். அவர் என் ரொம்ப பிடிச்சு நான் பண்ண ஒரு படம் மங்காத்தா அப்படிங்கிற விஷயம். இன்றைக்கி அந்த மங்காத்தாவுடைய பிஜிஎம்லாம் யுவன் சங்கர் ராஜா போட்டதெல்லாம் இன்றைக்கும் பல பேருடைய ரிங்டோனாக இருக்குது உங்களுக்கு. அதை அஜித்துடைய ஃபேவரட் ஃபிலிம் சொல்லியிருக்காங்க. ஃபேன்ஸும் ரொம்ப லைக் பண்ணுறாங்க. மங்காத்தா 2 எங்களுக்கு வேண்டும், அந்த அஜித்தை நாங்கள் பார்க்கணும். இந்த மணின்னு பேசுகிற டயலாக்லாம் தியேட்டரில் அதுவும் உங்களுக்கு. அதை ரொம்ப எதிர்பார்ப்போட பேசப்படுற ஒரு படம். இந்த மங்காத்தா 1 எப்படி உருவாச்சுங்கிற ஒரு விஷயத்துக்கு நான் போகலான்னு நினைக்கிறேன். நான் இதை இப்போ மங்காத்தாவை வந்து அஜித்துக்காக வந்து வெங்கட் பிரபு கதையை உருவாக்கலை. அவருக்கு ஒரு ஃபார்மேட், ஒரு கேங் ஒன்று இருக்குது. நீங்கள் சென்னை 28, கோவா, இந்த மாதிரி 4 பசங்களை மட்டும் எடுப்பார். அவர்களுக்காக ஒரு கதையை நம்ம உருவாக்கி ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுவோம்
அப்படின்னு தான் வெங்கட் பிரபுடைய ஜேர்னி போகுது. இப்போ இந்த வெங்கட் பிரபு பண்ண எல்லாமே ஹிட்டர்னு அஜித்தோடைய பரவாயில்ல வெங்கட் பிரபு ரேஞ்சு போயிட்டு இருக்காரு, அவர் கூப்பிட்டு பேசலாம் அப்படிங்கும் போது தான் இந்த தகவல் வெங்கட் பிரபு பண்ண உடனே வர்றாரு அஜித்தை பார்க்குறதுக்கு. சார் நீங்கள் பார்க்கணும்னு சொன்ன தகவல் வந்து மீட் பண்ணுவார் சார், என்ன கதை வச்சுருக்கீங்க சார், உங்களுக்கு ஏற்ற கதை என்கிட்ட இப்போ இல்லை சார். இல்லையே ஒரு கதை இப்போ நீங்கள் பண்ண போகிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேனே, அது ரொம்ப நல்லா இருக்குன்னு வந்த தகவலாச்சே. இல்லை சார் அது வந்து ஹீரோயிசம்ல சார், வில்லன் ஸ்கிரிப்ட் அது, எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருக்குது, அந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட சொல்லுன்னு இருக்காரு. சார் நீங்கள் வந்து ஹீரோவாக இன்றைக்கி டாப்பில் போயிட்டு பண்ணிகிட்டு இருக்கீங்க, இது வில்லன் இமேஜ் நீங்கள் பண்ணால் எப்படி சார், என்ன கண்ணாமன்னு திட்டிடுவானுங்க சார், நீ முதல் கதையை சொல்ல அப்புறம் பேசிக்கோ நம்மளோன்னா வெங்கட் பிரபு அஜித் கதை சொல்கிறார். சொல்ல 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 அஜித் வந்து கதைக்குள்ளே போகிறார், ரொம்ப இன்வால்மெண்ட் உள்ளே போகிறார். இது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு கதையை வச்சுட்டு போய் இது வில்லன் இமேஜ் பண்ணுற, ஹீரோவும் அவன் தான் வில்லன் அவன் தான், நான் படம் பண்ணுற படம் ஆரம்பிக்கலான்டா. அவர் தாங்கவில்லை வெங்கட் பிரபுக்கு, அஜித்ன்ற ஒரு இமயம் கூப்பிட்டு கதை கேட்டு உடனே ஓகே பண்ணுறாங்க போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட போகிறான், டே மாப்பிள்ள உங்களுக்கு இந்த கதையில்டா போட அப்படின்னு. என்ன ஆச்சுன்னு அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபரன்ஸு, தலை ஓகே பண்ணுறாரு, தலையை வச்சு பண்ணுறேன்னு. பட் இதுக்குள்ளே நீங்கள் எல்லாமே வருவீங்க, அந்த கேங்கு புறமே நீங்கள் மங்காத்தாக்குள்ளே வருவாங்க, ஒரு கேரக்டரில் வருவாங்க. அப்படிங்கும்போது அந்த மாதிரி உருவானது தான் உங்களுக்கு மங்காத்தா 1. இப்போ மங்காத்தா 1 உருவாகும் போது பார்ட் 2க்கான ஒரு லீடு கொடுத்துருப்பாரு கிளைமாக்ஸில் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் அர்ஜுன்லாம் உள்ளே வராரு உங்களுக்கு. பேங்காக்ல முடிச்சிருப்பாங்க, கரெக்டாக முடிச்சிருப்பாங்க, பார்ட் 2 லீடு கொடுத்துருப்பாங்க. இந்த கேரக்டருக்கு ஆகும்போது அஜித்தே தான் சொன்னார், அர்ஜுனை கமிட் பண்ணுங்க அப்படின்னார். அஜித் சொல்லணுன்னு அர்ஜுன் உடனே உள்ளே வர்றாரு. அர்ஜுன் என்ன கேரக்டருங்க அர்ஜுனுங்களா இல்லை. இதில் இன்னொரு சிறப்பு விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு, இப்போ மங்காத்தா 2 ஃபேன்ஸ் கேட்குறாங்க, வெங்கட் பிரபு ஒரு கதையை ரெடி பண்ணிட்டாரு, அஜித்துக்கு சொல்கிறாங்க, இப்போது அவர் ரொம்ப பிஸி ஆகிட்டார், இவர் பக்கம் போனதுனால இப்போது மங்காத்தா 2 ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வேலைகளை வெங்கட் பிரபு இறங்கிட்டு இருக்கார். இப்போ அஜித் வந்து ஆதிக்கோட படத்தில் நவம்பருக்கு ஆரம்பிச்சுட்டு முடிச்சதுக்கு அப்புறமேலு மங்காத்தா 2வை ஸ்டார்ட் பண்ணுறதா ஒரு தகவல் வந்துருச்சு. இந்த கேப்பில் தான் எஸ்கே வச்சு சத்யஜோதி ஃபிலிம்ஸில் வெங்கட் பிரபு ஒரு படம் பண்ண போகிறார். அதுவும் ஒரு அருமையான எக்ஸலண்ட் கதை. பட் இதுக்கு முன்னாடி என்னென்னா மங்காத்தா 2க்கான ஒரு லீடு முடித்தாங்க இல்லையா, அஜித்தே வந்து ஒரு கதையை உருவாக்கியிருக்கார், மங்காத்தா 2 எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லி. அதை அர்ஜுன் சார்ட்டையும் சொல்லியிருக்கார். அர்ஜுன் கேட்டுட்டு பிரமாதமாக இருக்குது அஜித் சார் கதை இது அப்படின்னு அந்த ஒரு தகவல் ஒரு பக்கம் இருக்குது. இப்போ அவர் சொன்னது இவர் சொன்னது மிக்ஸ் பண்ணி ஒரு கதையை உருவாகுமா, இல்லை வெங்கட் பிரபே உருவாக்கின ஒரு பார்ட் 2 இருக்குது, அது உருவாக நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஆதிக்கோட படம் முடிஞ்ச உடனே மங்காத்தா 2 வந்து ஆரம்பிக்கும். மங்காத்தா 1 ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் காஸ்ட் ஒன்று டெவலப் பண்ணும்போது தான் முதல்ல லட்சுமி ராய் தான் ஹீரோயினை பண்ண வேண்டிய ஒரு மேட்ரு இருந்துச்சு. அன்னைக்கு அந்த படத்தில் ஹீரோயினை பண்ண வேண்டியது. அஜித் வராரு, அர்ஜுன் வரானோன்னு அஜித் எப்படியே பேசும்போது தான் அடுத்த அந்த ஒரு ஹீரோயின் கேரக்டர் டெவலப் பண்ணும்போது தான் அப்புறம் தான் த்ரிஷா உள்ளே வராங்க. அதுக்குள்ளே அப்புறம் லட்சுமி ராய் இன்னொரு ரோல் பண்ணாங்கன்னு வச்சுக்கலாமே, த்ரிஷா உள்ளே வந்தாங்க. இப்படி தான் 1 by 1 அப்படியே பேசி டெவலப் பண்ணி மங்காத்தா 1 கொடுத்தாங்க. மங்காத்தா 2வும் அதே மாதிரி ஒன்றா பேசிட்டு வர்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக மங்காத்தா 2 அமையும். ஓகே சார், இப்போ அவர் அந்த கார் ரேஸில் போயிட்டு பெருசாக வின் பண்ணாருன்னு சொல்கிறாங்க, அவர் பிடிச்ச கார் ஒன்று வாங்கினாருங்கிறலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்போ சென்னைக்கு வர்றாரு? பல கோடிகளுக்கு முதலீடு பண்ணி ஒரு காரை ஃபேவரட். ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு சார். நான் அவரோட பழகின விஷயத்துலேருந்தே ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலுக்குனே ஒரு கான் வச்சுருப்பார், டொயோட்டா குவாலிசன் சம்திங் நினைக்கிறேன். அந்த மெட்டீரியல்ஸ் மட்டுமே காரில் இருக்கும், கார் டிரைவர் மட்டும்தான் ஓட்டுவார் செய்வார். ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். F1 படம் அதை பார்த்து தான் அந்த காரை வாங்கணும்னு சொல்லி ரொம்ப லைக் பண்ணார். அந்த காரையை வாங்கிட்டார், வாங்கி பல கோடிகள் முதலீடு பண்ணியிருக்காரு. அவருடைய ஃபேவரட் கார் F1 படத்தையும் பார்த்துட்டாரு. அது ரீமேக் பண்ணால் இன்னும் நல்லா இருக்குன்ற ஒரு விஷயம் அது ஒரு பக்கம் பேசப்பட்டு இருக்கு. F1 ரைட்ஸும் வாங்க போகிறதா ஒரு தகவல். நம்ம ஆதிக்கோடைய கூட்டணி முடிஞ்சதுக்கப்புறம் வெங்கட் பிரபு முடிஞ்சோன்னா F1 தயாராகும். அது எந்த டைரக்டர் உள்ளே வராருன்னு தெரியாது. மேபி அஜித்தே அதை டைரக்ட் பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, என்ன பொறுத்த மட்டும் அப்படி ஒரு தகவலும் போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரை பண்ண போகிறாங்கிறத. ஸோ இந்த காம்போவில் வரிசையாக அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 படம் இப்போ லைனப்பில் போயிட்டுருக்கு சார். இப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் இது ஒரு டாக் வந்து ரொம்ப நாள் முன்னாடி போச்சு, அது என்ன சார்? அது லோகேஷ் வந்து அஜித்தை வச்சு எனக்கு பண்ணணும்னு சொல்லி ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இதே தான் சங்கர் சொன்னார், எல்லாத்தையும் நான் வச்சு பண்ணிட்டேன். ஏன்னா ஜீன்ஸ் படம் அஜித்துக்காக உருவாக்கின ஒரு கதை. அப்போ நான் அதுக்குள்ளே பெரிய விஷயங்களில் பேசியிருக்கேன். அப்போ அதில் வந்து ஜீன்ஸில் அஜித் பண்ண முடியல அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது தான் பல வருடங்கள் கேப் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 97, 98லேருந்து இது வரைக்கும் அஜித்தோட காம்போவில் சங்கர் படம் பண்ண முடியல. அஜித் கூப்பிட்டா ஒரு கதை ரெடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவருக்காக வெயிட்டிங். அதே மாதிரி தான் இப்போது லோகேஷ் கனகராஜ் வந்து எல்லாத்தையும் வச்சு பண்ணிட்டார். ரஜினி, கமல், விஜய் எல்லாத்தையும் பண்ணிட்டார். அஜித்துக்கு ஒரு கதை ரெடி பண்ணியிருக்கார். அஜித்துலேருந்து எப்போ மீட்டிங் சொன்னாலும் உடனே இப்போ அஜித் சாரை போய் பார்த்து அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணுவோம்.
இப்போ அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா மூலமும் ஒரு டாபிக் ஒன்று போய்கிட்டு இருக்கு. பட் அஜித் கூப்பிட்டாருன்னா அஜித் அந்த கதை பேசப்படும். கண்டிப்பாக லோகேஷ் வந்து அஜித் ரொம்ப லைக் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் அவர். ஏன்னா இன்னைக்கு கமர்ஷியலாக பண்ணக்கூடியவர், அதுக்குள்ளேயும் வருவார். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா வரிசை கிட்டத்தட்ட ஒரு 4 படம் லைனப்பில் இப்போ வந்து அஜித்துடைய கரியரில் இருக்குது. அக்டோபர் வரைக்கும் அவர் விட்டாச்சு, ஃப்ரீடம் 1 இயர் சுற்றிட்டாரு. நவம்பருக்கு அப்புறமேல் ஃபேன்ஸ் கூட தான் வரிசையாக படங்கள் பண்ணுறதா ஒரு ஐடியா பிளான் பண்ணியிருக்கேன் சார். இது நடுவில் வந்து ஒரு உண்மையான சம்பவம் ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னாங்க. அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் இருந்த ஒரு பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணார். ஆனால் அந்த ஹெல்ப் பண்ண விஷயம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அந்த பையனை சில பேர்லாம் மரியாதையே போயிடு அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டினாங்கலாம் சொன்னாங்களே, என்ன சார் நடந்தது? சார் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு சார். எனக்கு தெரிஞ்சே நிறைய பேருக்கு பண்ணியிருக்காரு. அவரை பற்றி கான்ட்ரவர்சியாக எழுதின ஒரு பத்திரிக்கையாளர் ஹார்ட் ப்ராப்ளம் வரும்போது இவர் போய் பார்த்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி பல லட்சங்கள் கொடுத்துருக்காரு. சரி, அஜித்தை திட்டி எழுதினவங்க தான். பட் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். நமக்கு அவர் காதுக்கு செய்தி போச்சுன்னா கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணுவார் சார். நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவருடைய படப்பிடிப்பில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டுகிட்டே இருப்பார். ஷார்ட் வரும்போது கழட்டுவாங்க, திரும்பி பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்போது இதை அஜித் வாட்ச் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த பையன் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துட்டு இருக்கானே என்ன அப்படின்னு வாட்ச் பண்ணிவிட்டு ஷூட்டிங் டே பை டே போயிட்டுருக்கு. ஒரு பீரியட் அப்போ அந்த பையனை கூப்பிட்டு நான் பேசணும் வர சொல்லுங்க அப்படிங்கும்போது அந்த பையன் பயப்படுறான் வர்றதுக்கு. இல்லை சார், நான் இப்படி சார் ஹீரோ சார் அஜித் சாரை பார்க்குறது, நீ வா சாரு கூப்பிட்டா நீ முதல் நீ வான்னு சொல்லி அந்த பையனை கேரவனுக்கு கொண்டு போய் உட்கார வச்சா அஜித் சார் அந்த பையனை மட்டும் கேரவனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன ப்ராப்ளம், என்ன விஷயம், ஏன் நீ கூலிங் கிளாஸ் பண்ணிட்டு போகிற, உனக்கு கண்ணில் என்ன எதாவது ப்ராப்ளம் வரும்போது தான் கரண்டைகள்கிட்ட அவர் கிட்டக்க பார்க்கும்போது பார்த்தோம்னா ஒரு ஐபாலில் வந்து ஃபுல்லாக அந்த கான்ட்ராக்ட் மாதிரி ஒயிட் கலரில் ஃபுல்லாக அந்த பிளாக் உடைய ஐபால் வந்து மறைச்சிருக்குது. அப்புறம் கேட்டோம்னா ஒரு கண்ணே தெரியாதான் அந்த பையனுக்கு, பாவம். ஒரு கண் பார்வையில் தான் இருந்துட்டு பண்ணும்போது என்ன நிலவரம் என்னன்னும் போது எல்லாம் விசாரிச்சிட்டேன் சார். நான் இந்த ஆப்ரேஷன் சம்மந்தமாக பல லட்சங்கள் தேவைப்படுது, என்கிட்ட காசு இல்லை, நான் கொஞ்சமாக ஆக்ட் பண்ணி இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு வரேன் அப்படிங்கும்போது சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, இதை பற்றி கவலைப்படாத, இது எங்கே நீ பார்த்த என்ன பண்ணியோ நான் அது ஐ ஸ்பெஷலிஸ்ட் ஒன்று சொல்லி ஏற்பாடு பண்ணி கவலைப்படாதுன்னு ஒரு தைரியம் கொடுத்து ஷூட்டிங் முடிஞ்சோன்னா நீ எல்லாமே பண்ணிக்கலான்னு சொல்லி விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்த பையனை ஷூட்டிங் முடிஞ்சு வர வச்சு ஸ்பெஷல் ஹைதராபாத்துக்கு அனுப்பிச்சி விட்டு அங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டு எல்லாம் நீ ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னென்ன வருங்கிறத அஜித் வந்து ஒரு மேனேஜரை கூப்பிட்டு 10 கூப்பிட்டு எல்லாம் பேச வச்சுட்டாங்க. இப்படி ஒரு பக்கம் போய் ஷூட்டிங் முடிஞ்சுது. இந்த பையன் அட்மிஷன் போட்டு பண்ணோன்னா அந்த அவனை அனுப்பிச்சி விட்ட ஏஜென்ட் இருப்பாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் அனுப்புறது ஏஜென்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த தகவல் போய் அவன் டென்ஷன் ஆகி ஹாஸ்பிட்டலுமே பையனை பார்த்து நான் உன்னை வந்து ஆக்ட் பண்ண அனுப்பிச்சி விட்டா நீ போனோமா ஆக்ட் பண்ணோமா பேட்டா காசு வாங்கினோமான்னு வந்துக்கிட்டே இருக்கணும், உன்ட்ட ஹீரோ கிட்ட பேசக்கூடாது, எங்கேயும் கூப்பிட்டு பண்ணக்கூடாது, ஸ்டில் எடுக்கக்கூடாது பர்டிகுலரானு உனக்கு வார்ன் பண்ணி கூட்டி அனுப்பிச்சி விட்டு நீ இந்த மாதிரி மெசேஜ் எனக்கு வேலை கெட்டு போயிரும்டா உன்னால் ஒதுங்கிருந்து பரப்புன்னு சொல்லி பரப்பிட்டு டெல்லி வரைக்கும் அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த பையன் வழியே இல்லாமல் போயிட்டான். இந்த அஜித்துக்கு கொஞ்சம் ஷார்ட் பீரியடில் வந்து இந்த தகவல் வந்து அந்த பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு செய்யணும், அடுத்த கட்ட ஒரு மெசேஜே வரலையா நமக்கு என்னன்றதை அஜித் வந்து விசாரணை பண்ண போக அது அந்த பையனுக்கு போனோம்னா அவன் அங்கேயே இல்லைங்கிற தகவல் வருது. ஏன் இல்லை, என்ன காரணம் அப்படின்னு அஜித் மேற்கொண்டு சில அந்த கேள்வியில் கேட்குற போது தான் அந்த ஏஜென்ட் வந்து ரொம்ப திட்டு இந்த பையனை டெல்லி வரைக்கும் அனுப்பிச்சி விட்டாங்க சார் போது அஜித் பயங்கர கோவப்பட்டு இது ஏன் என்னுடைய கவனத்துக்கு லேட்டாக நீ கொண்டு வரேன்னு எல்லாத்தையும் திட்டி அந்த ஏஜென்ட்டை கூப்பிட்டு அவரை திட்டி இது என்னோட பார்வையில் போன விஷயம், நீ நான் பேசி நான் தான் கூப்பிட்டேன் வச்சேன், அந்த பையன் சொல்லியும் நீ வந்து அவனை வந்து இந்த மிரட்டி அனுப்பிச்சிருக்கேன்னா தப்புப்பா அதுன்னு சொல்லி அந்த ஏஜென்ட்டை வார்னிங் கொடுத்து அந்த பையனை எங்கே இருந்தாலும் நீ கூப்பிட்டு வரேன்னு சொல்லி அவன் டெல்லி பூரா தேடி கூப்பிட்டு வந்து வச்சு அவனுக்கு வேண்டிய கண் ஆப்ரேஷன்லாம் ரெடி பண்ணி பல லட்சங்களை செலவு பண்ணி அவனை க்யூர் பண்ணி அனுப்பிச்சி விட்டார் அஜித். இது நான் சொல்கிறது சின்ன சின்ன சாம்பிள் தான். ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண ஒரு விஷயம், கண் ஆப்ரேஷன் பண்ண விஷயம், எனக்கு தெரிஞ்சு சைலண்டாக நிறையா விஷயங்கள் அஜித் குமார் பண்ணிட்டு இருக்காரு. அது ஃபோட்டோ எடுத்தும் போகிறது கிடையாது, எதுவுமே பண்ண மாட்டார் சார். சார் அவர் விளம்பர பிரியரும் கிடையாது. ஒருத்தர் உதவிங்கிறத போய் நீ நான் செஞ்சேன் கண் ஆப்ரேஷன் பண்ண ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுன்ற சொல்கிற அளவுக்கு அஜித் கிடையாது என்ன பொறுத்த மட்டும். இல்லை சார், இப்போ பென்சில் புக்கெல்லாம் கொடுத்ததெல்லாம் வந்து லைவ்ல போயிட்டு இருக்கு, பென்சில் புக்கு கொடுத்ததெல்லாம் ஃபோட்டோஸாக வந்துகிட்டு இருக்கு. சார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல், ஏன்னா அஜித்தினுடைய ஸ்டைல் வேற ஃபார்மேட்டாக வருது. நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கார், எனக்கு தெரியும் அஜித்தை பற்றி எனக்கு தெரியும். எனக்கு அவரோட நான் கிட்டத்தட்ட பல வருடங்கள் ட்ராவல் பண்ணவேன். அவருடைய மனசு ரொம்ப உண்மையில கோல்டு தான் சொல்லுவேன். இப்போ நிறைய சம்பவங்கள் இருக்குது சார். கூட இருக்கிறவங்கலாம் வீடு கட்டி கொடுத்துருக்காரு, அதெல்லாம் சொல்ல கொடுத்துருக்காங்க, வீடு கட்டியிருக்காரு, நிறைய அந்த ஃபண்டு ஃப்ளட்லாம் வரும்போது நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கார். அவர் பண்ணுறது யாருக்கு தெரியாது நிறைய பேருக்கு, சரிங்களா? தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும் அஜித்தோட குணம் என்னங்கிறத. இன்னுமே பண்ணிகிட்டு இருக்கார், சரிங்களா? இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் வரப்போகிற வீடியோவில் இது மாதிரி சில சுவாரஸ்யமான சம்பவங்களை நம்ம நேயர்களுக்கு சொல்லலாம். அவர் சொல்ல மாட்டார், நமக்கு வந்து தகவலை நம்ம நேயர்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம நிறைய பேசுவோம். நம்ம கண்டிப்பாக. நன்றி சார், நிறைய தகவல் ஷேர் பண்ணிட்டீங்க, நன்றி.